அடுத்ததா கடகராசிக்கு எப்படி இருக்க போகிறது 2026 புத்தாண்டு? 2026 கடகராசிக்காரர்களுக்கு சார், நீங்கள் 2025 ஹரியோடு சேர்ந்து கடகராசிக்கு நிறையா சொன்னீங்க. நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது. அப்போ கடகராசி நிலைமை வேறு. ஃபுட்பால் பார்த்துருக்கியா, இனிமே பாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ கடகராசி நிலைமை வேறு. அந்த கபிலன் மாதிரி தான், நான் என்னை சரிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வரார். போய் சொன்னா நான் யாருன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி கடகராசிக்காரர்கள் அந்த கபிலன் மாதிரி ஒரு புதுசாக எந்திரிச்சு வந்திருக்கீங்க. ஒரு ஸ்ட்ராங் ஃபைட்டர். ஸோ அப்போ நீ ஓலி, நீ தான் வழி. அப்போது கடகராசிக்காரர்கள்லாம் என்ன ஆச்சுன்னா ஒரு பாக்ஸிங் வந்துருக்கீங்க. ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கடகராசிக்காரர்களுக்கு ராசியில் குரு பகவான் இருக்கிறார். 5, 7, 9 பார்க்குறார் 2026. இந்த ஜூனுக்கு முன்னாடி வரைக்கும் 12ஆம் இடத்துல குரு, ஜூனுக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் குரு. அவ்வளோதான் வித்தியாசம். அதுவும் உச்சம் பெற்ற குரு, வீரபாண்டிய குரு உங்கள் உடம்புல தான் உச்சம் பெறுறார். 12ஆம் இடத்துல அவர் வந்து இருக்கும்பொழுது என்ன பலன்களை தந்தார்? சுப விரயங்களை உண்டாக்குறார். என்ன சுப விரயம்? கடகராசிக்காரர்களுக்கு வீட்டு ஃபுல்லாக ஒரு மங்கள சத்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் தந்துட்டு இருந்தார். இப்போது வீடு கட்டாதவங்கெல்லாம் வீடு கட்டுப்பீங்க. பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் கடகராசிக்காரர்கள் வீடு கட்டுறதுக்கு ஒரு முனைப்போட ஒரு செயல்பட ஒரு கல் எடுத்து வச்சுருப்பீங்க. வீடு கட்டுறதுக்கு ஒரு காலடி எடுத்து வச்சுருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வச்சுருப்பீங்க. பில்டரை பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க, லேஅவுட் வாங்கியிருப்பீங்க. இதெல்லாம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு அடுத்து குரு பகவான் எதை தராருன்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்தை பார்த்தார். அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தை பார்த்தார், ப்ளஸ் 9ஆம் இடத்தை பார்த்தார். இந்த அஷ்டம சனி கடகராசிக்காரங்களை படுத்த கஷ்டம் 1-2 கிடையாது. இந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே மாட்டின துணி மாரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி உள்ளே போட்டு சுற்றிட்டே இருக்கான். ஏன்டா இப்படி, நிறுத்துங்கப்பா, அது உங்களை காய வைக்கிறதுக்காக தான் உங்களை சுற்றி, நானே காஞ்சிக்கிறேன்டா. அந்த மாதிரி கடகராசிக்காரர்களை போட்டு பெண்ட் எடுக்காது. அந்த மாதிரி அப்படி சனி பகவான் பாடாப்படுத்தினார். இப்போ அந்த சனியை குரு பார்த்து அப்படி விளையாண்டுட்டு இருக்க குழந்தைய அப்படி அம்மா அப்படி பார்ப்பாளா, அப்படி பார்த்து என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி இப்போ குரு பகவான் அப்படி சனியை பார்க்குறாரு. என்ன அஷ்டம சனியாமல நீ? இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி நான் பார்த்துக்கிறேன், இனிமேல் கடகராசிக்காரங்க இனிமேல் நான் நல்லது மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துடுவாங்க. அப்போது அந்த 9ஆம் இடத்து சனி பகவான் நன்மைகளை தர ஆரம்பிக்கிறார். 1. 2வது விஷயம், ஆஃப்டர் திஸ் ஜூன் என்ன ஆகும்னா, ராசியிலே குரு பகவான் வரார். 5, 7, 9 பார்க்க போகிறார். அப்போ என்ன ஆகும்? குழந்தையை பார்க்குறார், திருமணத்தை பார்க்குறார், அதிர்ஷ்டத்தை பார்க்குறார். இப்போ குழந்தை, அதிர்ஷ்டம், திருமணம் எல்லாத்தையும் பார்த்துறாரு. பொன்னான ஒரு நல்ல நேரம்னா அது இந்த நேரம் தான். குழந்தை பிறக்க போது ஐவிஎஃப் பண்ண சார், போகாத இடம் கிடையாது, பார்க்காத டாக்டர் கிடையாது, பண்ணாத வைத்தியம் கிடையாது. குழந்தை மட்டும் வயிற்றில் வர மாட்டேங்குது சார். இட்ஸி கூட பண்ணி பார்த்துட்டோம். கவலையப்படாதீங்க. குரு பகவான் புத்திரகாரகன், அவரே உச்சம் பெற்று உடம்புல உட்காந்துருக்கார். கன்ஃபார்மாக குழந்தை கொடுத்துருவார். ஓகே சார். அவர் 7 பார்த்து திருமண யோகத்தை சரி பண்ணி கொடுத்துட்றாரு. 9 பார்த்து பாக்கியத்தை கொடுத்துறா. அப்போது கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு வருடம். ஆனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ராசியில் குரு உட்காந்தா உடம்பை கெடுப்பார்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. ராசியில் குரு உட்காந்துருக்கும்போது, அவர் வேற உச்சம் பெற்ற குருவாக இருக்கும்போது, குரு கல்லீரலின் கடவுள் என்பதால் யாருக்காவது ஏதாவது ஒரு தீய பழக்கங்கள்லாம் இருந்ததுனால் அது கடகராசிக்காரர்கள் அதுக்குரிய விலையை தந்தே ஆகணும். அது மிக மோசமான ஒரு விளைவுகளை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ராசியில் குரு இருக்கும்போது ஹெல்த் கான்சியஸ் ரொம்ப முக்கியமாக லிவருக்கு பிடிக்காத எதையும் சாப்பிடக்கூடாது. ஓகே சார். கடைசியில் வச்சிங்க பாருங்கள் ஒரு இக்கு, அதுதான் அவங்களுக்கெல்லாம் ஒரு பக்கு. நல்லா இருங்க, ஹாப்பியாக இருங்க, ஆனால் பார்ட்டி மட்டும் பண்ணாதீங்க. ஓகே சார்.